ஹார்முஸ் நீர்நிலையில் அமெரிக்க நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தம். முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள கனடா அமெரிக்கா எண்ணெய் குழாய் திட்டம். இந்தியாவின் எரிவாயு தேவைக்காகவே ஹார்முஸ் தாக்குதலுக்கு புது விளக்கமளித்த அமெரிக்கா. ஈரான் அருகே அமெரிக்காவின் இராணுவ எரிபொருள் விமானம் மாயம். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் சிக்கியுள்ள கப்பல்களை வெளியேற்றும் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பாகிஸ்தான் உள்ளிட்ட சில நாடுகளின் வேண்டுகோளின் அடிப்படையில் ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஹார்முஸ் நீர்நிலையில் ஈரான் கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அளித்ததாகவும் பல வணிக கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து தன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஹார்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது அல்ல, உலகின் முக்கியமான நீரிணையை மூடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். ஈரான் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் அளிக்கவில்லை. ஆனால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்த தற்காலிக நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என சிலர் நம்புகின்றனர். இந்த முடிவு உலகளாவிய எண்ணெய் விலை மற்றும் கடல் சந்தி பாதுகாப்பில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகத்தின் கவனம் தற்போது ஹார்முஸ் நீரிணை நோக்கி திரும்பியுள்ளது. வட அமெரிக்காவின் எரிசக்தி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கனடா அமெரிக்கா எண்ணெய் குழாய் திட்டம் தற்போது முக்கியமான ஒப்பந்த நிலையை எட்டியுள்ளது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் புதிய குழாய் திட்டம் கனடா மற்றும் அமெரிக்கா இணைந்து முன்னெடுத்து வரும் முயற்சியாகும். இந்த திட்டம் எண்ணெய் உற்பத்தியாளர்களிடம் இருந்து நீண்ட கால ஒப்பந்தங்களை பெறும் நிலையில் உள்ளது. இந்த குழாய் என்பிரிட்ஜ் நிறுவனத்தின் ஆதரவுடன் தினமும் 2 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை மேற்கு கனடாவில் இருந்து அமெரிக்க சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கனடாவின் எண்ணெய் ஏற்றுமதி 12% அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இத்திட்டத்தின் முன்னேற்றம் முதலீட்டாளர்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக எரிசக்தி தேவைகள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த குழாய் திட்டம் இரு நாடுகளுக்கும் பொருளாதார நன்மைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கனடாவின் எண்ணெய் வளங்களை சீரான முறையில் கொண்டு செல்லும் திறன் இந்த திட்டத்திற்கு உள்ளது. இதனால் உலகளாவிய எண்ணெய் சந்தையில் விலைநிலை தன்மை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. மேலும் இத்திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. சில சுற்றுச்சூழல் அமைப்புகள் குழாய் திட்டம் இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் திட்ட நிர்வாகிகள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் தரநிலைகளை பின்பற்றி செயல்படுவதாக உறுதியளித்துள்ளனர். இந்த முக்கிய ஒப்பந்த கட்டத்தை எட்டியுள்ளதால் திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணை ஊடாக கப்பல்களை விடுவிப்பதன் பின்னணி மனிதாபிமான செயல்பாடு மட்டுமே எனவும், குறிப்பாக இந்தியாவின் எரிவாயு நெருக்கடியை போக்கவே என்றும் அமெரிக்கா புதிய விளக்கம் அளித்துள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் இந்த புதிய விளக்கத்தை அளித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸிடம் பேசிய பெசன், கடந்த மாதம் நடைபெற்ற உலக வங்கியின் வசந்த கால கூட்டங்களின் போது பல நாடுகள், குறிப்பாக மிகவும் ஏழ்மையான மற்றும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் தலைவர்கள் தம்மை அணுகி கோரிக்கை வைத்ததாகவும், ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது வெறும் மனிதாபிமான முயற்சி என தெரிவித்துள்ள அவர், இங்கிருந்து செல்லும் எரிவாயுவால் இந்தியாவில் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சமைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றார். ஈரானுக்கு அருகே பாரசீக வளைகுடாவின் மீது பறக்கும்போது அமெரிக்காவின் இராணுவ எரிபொருள் விமானம் ஒன்று மாயமாகியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் உள்ள அல் தஃப்ரா விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட அமெரிக்க இராணுவ எரிபொருள் விமானம் கத்தார் மேலே பறந்த நிலையில் அதன் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக அந்த விமானம் மத்திய கிழக்கு வான்பரப்பில் இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. வெளியான தரவுகளின் அடிப்படையில் விமானம் தரையிறங்குவதற்காக கீழிறங்க தொடங்குவதற்கு முன்பு சிறிது நேரம் வானத்தில் வட்டமிட்டுள்ளது. மேலும் அந்த விமானத்திலிருந்து அவசர நிலை விடுக்கப்பட்டதன் காரணம் இன்னும் வெளிவராத நிலையில் இந்த சம்பவத்தை எதிரிகளின் நடவடிக்கையுடன் தொடர்புபடுத்தி அந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் இல்லை என்றே தெரிய வருகிறது. அது மட்டுமின்றி அமெரிக்க இராணுவ விமானத்தின் அவசர நிலைக்கும் அதில் தங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக ஈரான் தரப்பிலிருந்து எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. விமானத்தின் நிலை குறித்து அமெரிக்க இராணுவமும் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. கடந்த மார்ச் மாதம் மேற்கு ஈராக்கில் நடந்த ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க இராணுவம் தனது KC-135 ரக விமானம் ஒன்றை இழந்தது.
இதற்கு ஈரான் ஆதரவு ஆயுதக்குழு ஒன்று பொறுப்பேற்றிருந்தது. தங்கள் நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாக்கும் பொருட்டு அந்த விமானத்தை வீழ்த்தியதாக அந்த குழு கூறியிருந்தது. இந்த விமானம் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க விமானப்படையின் செயல்பாடுகளின் ஒரு அங்கமாக இருந்தது என்று தெரிய வருகிறது.